காலையிலே லஞ்ச் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது. குட்டி பாப்பாவை பார்த்துக்கிறது மட்டும் தான் பெரிய வேலையாக இருக்குது. சனுஷ்கா 2 டேஸாக வந்து எனக்கு பல்லு கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. நீர் கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான். எங்கள் ஊரில் குட்டி பசங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பல்லு வளரும் இல்லைங்களா, அவங்க அதை வந்து கடித்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு, அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுபோல் வந்து எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் 2 குட்டி பசங்க இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இப்போ தான் பல்லு வளருது. அதனால் அவங்க வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரி நாமளும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதை நான் சனுஷ்காவுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கல, ரோஸுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கல. ஏன்னா சனுஷ்காவுக்கு கொடுக்காத எதையுமே வந்து நாங்கள் ரோஸுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து 2 பேரும் ஃபீல் பண்ணக்கூடாது, அவளுக்கு மட்டும் செஞ்சால் எனக்கு செய்யலை அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து உறுதியாக இருக்கிறதுனால வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி எதாக இருந்தாலும் வாங்குமே தவிர டிஃப்ரென்ஸ் காட்ட மாட்டோம். லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி கொண்டுட்டு போகணும். கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கணும்.